தாவிக தலைவர் விஜய் தனது விடுதியிலிருந்து கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இரண்டாவது நாள் கருத்தரங்கிற்காக நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் இந்த பிரச்சார வாகனம் செல்ல இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது நாள் வாக்காளர் முகவர் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்வதற்காக விஜய் வந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் 2 மணி நேரம் தாமதமாகிய நிலையில் இன்றைய தினம் மிக சரியாக நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. முன்னதாகவே நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்குகள் இருக்கக்கூடிய சாலைகள் விஜய் வரக்கூடிய கார்கள் தனியாக பொது வாகனங்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதி அளிக்காமல் பிரத்யேகமா அவர் மட்டும் வர்றதுக்கான அந்த பணிகள்ல காவல்துறையும் பவுன்சர்களும் ஈடுபட்டிருக்காங்க. நேற்றைய தினம் இருந்த பவுன்சர்களோடு கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இன்று களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலைகள் அனைத்துமே பேரிகார்டுகள் அடைக்கப்பட்டு தொண்டர்கள் வெளியே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனுமதி அட்டை உள்ள அவர்கள் மட்டுமே, அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. காரணம், இன்று இரண்டாவது நாள் நடைபெறுகிறது. 3 மணிக்கு நிகழ்ச்சி சரியாக தொடங்கிய பின்பு 6 மணிக்கு நிகழ்ச்சி முடித்துவிட்டு மீண்டும் அவர் கோவை விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை புறப்படுகிறார். அதனால இந்த நிகழ்ச்சி மிக சரியாக திட்டமிட்டபடி நடத்த வேண்டும் என்று தாவிக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. காரணம், நேற்றைய தினம் அவர்கள் திட்டமிடப்படாத அந்த ரோட் ஷோ நடைபெற்றது. இதனால் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இதனை அனைத்து மனதில் வைத்துக் கொண்டு தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. விஜய் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வந்திருக்கிறார். அதே சமயம் அரசியல் கட்சி ஆரம்பித்து பொதுக்களத்திற்கு வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கும் அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்கும் அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவரும் குவியும் பொழுது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. நேற்றே இது தொடர்பாக ஒரு சில இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டது. நிறைய பேர் மோட்டார் வாகனங்கள்ல மோதி விழுந்த காட்சிகள் நம்மால பார்த்தோம். இந்நிலையில இந்த தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என காவல்துறை தரப்புல ஏற்கனவே நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு அரங்குக்கு சரியாக 3 மணிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடன் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும். இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட அந்த பூத் கமிட்டி தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறையானது எடுக்கப்படும். முதல் 1 மணி நேரம் மட்டும் இந்த விழாவில் பேசக்கூடிய அழைப்பாளர்கள், நிர்வாகிகள் நேரலை கொடுக்கப்படும். பின்னர் நடக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நேரலை துண்டிக்கப்பட்டு அவர்கள் கட்சிக்குள் பேசக்கூடிய அந்த பூத் கமிட்டி எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நம் பொதுமக்களுடன் இணைந்து இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகள் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்தவர்களுக்கு ஒரு பென்டிரைவ் மற்றும் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அவர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்புகள் அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு செயலி மூலம் இவர்களை கண்காணிக்கவும் இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அடுத்த 10 மாதத்தில் தொடர்ந்து இவர்கள் பணி செய்வதற்கான பணிகளை இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்து மூலமா அவங்க செயல்படுத்துவதை நம்மால் அறிய முடிந்தது. இந்நிலையில் இந்த 2வது நாள் கருத்தரங்கம் என்று நடைபெறுகிறது. விஜயை வரவேற்க பல்வேறு பகுதிகள் ஏற்பாடுகள் இருந்தாலும், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சரியாக வர வேண்டும் என்ற கோணத்தில் விஜய் அழைத்து வருவதற்கு நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.